எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்வத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். ஆசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே,